ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்கள் மணி கொய்தமிழன் யூடியூப் சேனல்லேருந்து லாங் டைம் தான் நம்ம யூடியூப் சேனலில் வந்து வீடியோஸ் ஒன்றும் அப்லோட் பண்ணாமல் இருந்தோம். இன்றைக்கி கண்டினியூஸாக வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுவோம். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரம்ஜான் ஒரு மாதம் வந்து நாங்கள் எங்கே டியூட்டிக்கு போகிறோம், எங்கள் டியூட்டி ரொட்டைன் என்னங்கிறத தான் கட்ட போகிறோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 28 நாள் முடிஞ்சிருச்சு. இன்னும் 2 நாள் தான் இருக்குது. இன்றைக்கி அதிகபட்சம் இருக்கும், இல்லைன்னா நாளைக்கு ஒரு நாள் தான் வேலை இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈத் பெருநாள் வந்துடும். அதுக்காக எங்களுக்கு கம்பெனியில் வந்து ஒரு 2 டேஸ் லீவ் கொடுப்பாங்க. இப்போ வந்து நம்ம டியூட்டி கிளம்பியாச்சு. எங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் 8 o'clock. இப்போ வந்து எங்கள் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்னும் வெஹிக்கல் வரல, வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். வெஹிக்கல் வந்ததும் போக வேண்டியதான். கிட்டத்தட்ட 1 மணி நேரம். எங்கள் கம்பெனியோட மெயின் கிச்சன் எங்கே இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அர்தியாவில் தான் இருக்குது. காலையிலேயே நாங்கள் இருக்கிற ஏரியா எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள், ரொம்ப அமைதியாக இருக்குது. வந்து மார்னிங் வந்து டியூட்டிக்கு போகிறவங்க வந்து 3 மணிக்கெலாம் போயிடுவாங்க. இப்போ எங்களுக்கு ரம்ஜான் மாதங்கிறதுனால வந்து 8 மணிக்கு டியூட்டி. கிளம்பியாச்சு, வண்டியில் போயிட்டுருக்கோம். குவைத்து நாட்டில் உள்ள குவைத்தீஸ்ன்னு சொல்லுவாங்க, அவங்களோட வீடு தான். வீடெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு, நல்லா ரிச்சாகவே இருக்குங்க பார்க்குறதுக்கு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க பாலம் கட்டுற காசில் நமக்கு பாதி காசு கொடுத்தா கூட நம்ம 2-3 வீடை கட்டிட்டு போயிடலாம். எங்கே பார்த்திங்கன்னாலும் வந்து பிரிட்ஜாக தான் இருக்கும். இங்கெல்லாம் பொதுவாக வந்து வேலை செய்கிற கம்பெனியோட பேரை சொல்லக்கூடாதுங்க, அது ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ அதனால் வந்து கம்பெனி பேரை சும்மாலாம் மென்ஷன் பண்ண முடியாது. இப்போ பார்த்திங்கன்னா வேலைக்கு உள்ளே போன உடனே டேரெக்டாக வந்து என்ட்ரன்ஸ்லாம் கட்டாமல் டேரெக்டாக கிச்சனுக்குள்ளே என்ட்ரு ஆகிடுவோம். என்ட்ரான உடனே எனக்கு என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீட் பேக் பண்ணுற வேலை தான். ஸ்டார்டிங் வந்து 1000 ஸ்வீட் வந்து பேக் பண்ணோம். ஸ்வீட் பேக் பண்ணி முடிச்சதும் வந்து சலாட் பேக் பண்ணோம். நாங்கள் வந்து மொத்தம் 3 பேர் இருக்கோம். வந்து ஸ்வீட் பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சலாட் பேக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டெய்லி ஒரு ஃப்ரூட் வந்து அனுப்பணுங்க. வந்து ஆப்பிள், ஆரஞ்சு, பனானா எல்லாம் வந்து மாற்றி அனுப்பணும். ஃப்ரூட் வந்து பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணி தான் அனுப்பணும். வாஷ் பண்ணிடுவோம். இந்த ஸ்வீட் வந்து பார்த்திங்கன்னா அரபீஸ் வந்து விரும்பி சாப்பிட்றது பஸ்பூசான்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து நமக்கு தெரிஞ்ச தமிழ் அண்ணன் தான் வந்து சீஃபாக இருக்காங்க. ஸ்வீட்லாம் வந்து பக்காவாக பண்ணிடுவாங்க. இது வந்து வேறு லொக்கேஷன் போகிறதுக்காக வந்து கட் ஃப்ரூட்ஸ் வந்து கட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மேபி ஸ்கூலாக இருக்கும். இது வந்து மஜித்துக்கு பேக் பண்ணுற ஃபுட்டுங்க. இதுமாரி தான் வந்து பாக்ஸில் பேக் பண்ணணும். ஸ்வீட், சலாட், அப்புறம் வந்து மோர் இருக்கும், தண்ணி இருக்கும், பேரிச்சம்பழம் இருக்கும், ப்ளஸ் வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு ஸ்பூனு, ரைஸ் வித் சிக்கன் ஒரு நாள் இருக்கும், ரைஸ் வித் மட்டன் ஒரு நாள் இருக்கும். அப்புறம் வந்து அரபீஸ் சாப்பிட்றது மராக்னு சொல்லுவாங்க. நம்ம இந்தியன் கறி ஒன்றும் கிடையாது, கிரேவி ஒன்றும் கிடையாது. ஸோ வந்து மராக் பேக் பண்ணணும். இன்னும் வந்து ஃபுட்லாம் வந்து ரெடி ஆகல. பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்டு ஒரு பையன் வந்து பேக் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. நான் வந்து ஒரு வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு எடுத்தேன் அந்த பையன்கிட்ட. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட்லாம் வந்து வாஷ் பண்ணிடுவோம். தண்ணியில் போட்டு அலசி வாஷ் பண்ணி இதுமாரி பக்கெட்டில் வந்து ரெடி பண்ணிடணும். ஸ்வீட்லாம் வந்து பாருங்கள் டஸ்ட்டு படியாமல் இருக்கிறதுக்காக பேக் பண்ணிடுவோம். ரோல் சுற்றிடுவோம். சுற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வண்டியில் வந்து ஃபுட் எடுத்துகிட்டு போகிற வண்டியில் வந்து லோடு பண்ணி அனுப்பணும். இதுமாரி தான் வந்து டென்ட்டுக்கு அனுப்புவோம். ஃபுட்டு வந்து பெரிய வண்டி ஒன்று வரும், அதில் பேக் பண்ணி அனுப்பணும். இதுதான் நாங்கள் வந்து வேலை செய்கிற இடம் அருவியா. பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. மார்னிங் டியூட்டிக்கு வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. ஈவினிங் ஆகிடுச்சு. வந்து டென்ட்டுக்கு தான் வந்து சாப்பாடு அனுப்புகிறோம். வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட்ஸு, சலாடு, ஃப்ரூட்ஸு, ப்ளஸ் வந்து ஃபுட்டு வந்து பேக் பண்ணி நம்ம அனுப்புறது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேலை முடிஞ்சிருச்சு, கிளம்பியாச்சு. நம்மளோட பஸ் வேறு வந்துருச்சு. இந்த வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு 2-3 பேர் வர வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் பஸ் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் ஏறணும். வந்து பாத்தீங்கன்னா பஸ்ல உட்காந்துச்சு. கூட வேலை செய்யறவங்க தான். இங்க ஒரு நண்பர் இருக்காரு. இன்னும் ஒரு 2 பேர் வர வேண்டியது இருக்கு. முபாரக்குன்னு நம்ம தமிழால தான் ஒருத்தர் திருநெல்வேலி சேர்ந்தவர். அவர் ஒரு 5 மணிக்கு மேலதான் தெரியும். ஈத் பெருநாள் வந்து நாளைக்கு இருக்கா இல்ல நாளன்னைக்கு இருக்கான்னு. என்ன அப்புறம் நாளைக்கு வந்து வேலை இருக்கா இல்லையாங்கிறது நாளைக்கு தான் தெரியும். ஈவினிங் தெரியும். பார்த்துட்டு சொல்றேன். கோய் பாக்கி யாராவது வரவங்க இருக்காங்களா? கலாஸ் நம்ம முபாரக் தான் கடைசியா வருவாரு. திருநெல்வேலியை சேர்ந்த அண்ணன். மற்றபடி யாரும் இல்ல. வண்டி எடுத்தாச்சு, கிளம்பியாச்சு. வாங்க கேமரா போட்டு யூடியூப்ல வருவீங்க. பாத்தீங்கன்னா டியூட்டி முடிச்சுட்டு வந்தாச்சு. இப்போதான் வந்து பஸ் இறக்குனாங்க. எப்போதும் வந்து பில்டிங்கு பக்கத்துலேயே இறங்குவோம். இன்னைக்கு கொஞ்சம் எமர்ஜென்சி வெளில இங்கே போகிற மாதிரி இருக்குன்ட்டு டிரைவர் வந்து மெயின்லேயே வந்து இறக்கி விட்டு போயிட்டாங்க. அதான் நடந்து போயிட்டு இருக்கோம். வெயில் பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு எப்படி வெயில் அடிக்குதுன்னு பாருங்க.
பிரித்து எடுக்குது வெயில். இன்னும் ஸ்டார்ட் ஆகலை, இப்போ தான் குளிர் முடிஞ்சு வெயில் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பங்குனி வெயில் பல்ல கட்டிக்கிட்டு அடிக்க போகுது. போக போக இன்னும் கஷ்டமாக இருக்கும். வாங்க, இன்னைக்கு நம்மளோட ரொட்டைன் என்னன்னு நீங்கள் பார்த்தீங்க, உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி தான் காலையில் போனால் ஈவினிங் வர்றது தான், அப்படி தான் வேலை போயிட்டுருக்கு. இந்த மாதிரி கோயத்தில் நடக்கிறது என்ன ஏதுங்கிறத நான் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம கோய் தமிழன் யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய்.